இந்தியாவில் ஆட்சி செய்த அடிமை வம்ச ஆட்சியின் முதல் தலைநகர் எது? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. சால்வ் பண்ணிடலாமா? பாஸ், இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டெல்லி சுல்தானியத்தில் 5 வம்சங்கள் உள்ளது. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். முதல் 4 வம்சம் துருக்கிய இஸ்லாமியர்கள். கடைசியாக இருக்கக்கூடிய லோடி வம்சம் ஆப்கானிய இஸ்லாமியர்கள். இந்த 5 வம்சத்தில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்தது துக்ளக் வம்சம், கம்மியான ஆண்டுகள் ஆட்சி செய்தது கில்ஜி வம்சம். அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் யாருக்கிட்ட அடிமையாக இருந்திருப்பாரு? கோரி கிட்ட அடிமையாக இருந்திருப்பாரு. தலைநகர் லாகூரில் தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதற்கு பிறகுதான் டெல்லிக்கு தலைநகர் மாற்றப்பட்டது. இந்தியாவில் முதன்முறையாக ஜிசியா வரியை விதித்தவர் குத்புதீன் ஐபக். குதுப் மினார் அப்படின்ற ஒரு கட்டிடத்தை கட்டத் தொடங்கியிருப்பார், ஆனால் கட்டி முடிச்சிருக்க மாட்டார். குவத்துல் இஸ்லாம் மசூதியை கட்டியவரும் குத்புதீன் ஐபக் தான். இந்தியாவில் பழமையான மசூதிகளில் இதுவும் ஒன்று. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, லாகூர். பாஸ், உங்களுக்கான கேள்வி. ஈவி ராமசாமி வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்ட ஆண்டு எது? கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நிக்டோ ஐஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.